சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நண்பர்களே, திருக்கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் ஓச்சி வரும் சீர்வரிசை குருமாசி ஞானம் அவர்கள் பொன்னார் திருவிடி மலர்களை நினைந்து போற்றி, இன்று சிவஞான போதத்தில் 3, 4, 5 ஆகிய 3 சூத்திரங்களிலிருந்து நுட்பமான சில செய்திகளை சிந்திக்க இருக்கின்றோம். உண்மை முதல் சூத்திரத்தில் கடவுள் உண்மை, ஆணவமல உண்மையை சொல்லிட்டு, 2ஆம் சூத்திரத்தில் சக்தி உண்மை, அருள் உண்மை, வினை உண்மை, மறுபரப்பு உண்மையை காட்டிவிட்டு 3ஆம் சூத்திரத்துக்கு தான் வாராரு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, உன் உண்மையை சொல்லுங்க, நீ இருக்கியா இல்லையா, உவாமை நான் யார். முன்னா உயிர் உண்மை பேசுறார். அப்படி உயிர் உண்மை பேச வேண்டிய அவசியம் என்னதுன்னா, பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கடவுளுடைய ஒரு பகுதி தான் உயிர்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். விவேகானந்தர் கூட அந்த சித்தாந்தம் தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, த புவர் சோல்ஸ் கேம் ஃப்ரம் த ஓவர் சோல் அப்படிங்கிறார். ஓவர் சோல் இஸ் காட், புவர் சோல்ஸ் நம்ம எல்லாரும். அப்போ கடவுள்கிட்ட உயிர்கள் வந்தனே என்று சொல்லியாச்சுன்னா, உயிர்கள் எப்படி இருக்கணும்? had we come from Lord Shiva, we cannot be poor souls, we will be rich souls. The God is rich, we must also be rich simultaneously. ஒரு தங்க கட்டி 22 கேரட்டுக்கு தங்க கட்டியில் இருந்து ஒரு நகை செய்தால் அந்த நகை 22 கேரட் தான் இருக்கும், அதுதான் இருக்கணும். அது வேறு வேலையெல்லாம் செய்வாங்க, அது வேறு விஷயம், அங்கே போக வேண்டாம் நம்ம. அதுபோல் ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருள் இருந்து அதே குவாலிட்டி இருக்குன்னு. கடவுள் அழுவதாக 18 புராணங்களில் ஒரு இடத்துல கூட செய்தி கிடையாது. God has cried எங்கே இருக்கு? எங்கேயுமே கிடையாது. கடவுள் அழுதே கிடையாது. நம்ம பிறக்கும்போதே அழுதுகிட்டே இல்லை பிறக்கணும். யாராவது சொல்லி கொடுத்தாங்களா பிறக்கும்போது அழுதுகிட்டு தான் பிறக்கணும், அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது சொல்லி கொடுத்தாளா? மதம் வந்து டீச் பண்ணாலா? பிறக்கும்போது அழுதுகிட்டே பிறக்கணும்டா பொண்ணு, பிறக்கும்போது அழுதுகிட்டே பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாளா? ஏன் அழுதுகிட்டு பிறக்கிறோம்? பிறவி என்பது வினைப்பயன். ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மனிதனும் மனுஷியும் நடத்திய நாடகத்தால் வருவது அன்று. அது நாடக மாத்திரை அந்த நிகழ்ச்சி. அந்த பிறவி என்பது இறைவன் திருவருள். இருவினையின் போக்கு வரவு புரிய அந்த நல்வினை தீவினை பயனாகிய இன்ப துன்பங்களை பிறவி வாயிலாக, இறப்பு பிறப்பு, போக்கு இறப்பு, வரவு பிறப்பு, பிறப்பு இறப்பு பிறப்பு வாயிலாக அந்த நல்வினை தீவினை பயன்களாகிய இன்ப துன்பங்களை கழிக்கும் பொருட்டு பிறக்கிறோம். அப்போ பெர்சன்டேஜ் துன்பம் கூடுதலா இன்பம் கூடுதலா? வாழ்க்கையில் துன்பம் கூடுதல். வாழ்க்கையில் 75 விழுக்காடு துன்பம் தான். ஆனால் கொஞ்சம் இன்பம் வந்த உடனே நம்ம துன்பத்தை மறந்துடணும். அதான் அவன் திருவருள். நீ நல்ல வேப்பங்காய் எடுத்து வாயில் கசக்கி நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தேன் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, கசப்பு போயிடும். போயிடுதா இல்லையா? அப்போ வேப்பங்காய் கசப்பை கூட மாற்றிடுது தேன். அதனால் கொஞ்சம் தான் சாப்பிடணும். அதுபோல் இன்பம் கொஞ்சம் தான் கொடுக்குறான், அதை கண்டே மயங்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இதையெல்லாம் 2ஆம் சூத்திரத்தில் வச்சு அழகாக பேசுகிறார் சிவஞான சுவாமிகள். 3ஆம் சூத்திரத்தில் உயிரை பற்றி பேசும்போது, உயிர் என்ற ஒரு பொருள் கடவுளுக்கு வந்தது இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி விட்டு, உயிர் என்பது என்ன, உயிர்னு ஒரு பொருளை இல்லைன்னு கொண்டுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க உயிர் என்பது ஒன்று இல்லை. இன்னொரு மதத்தவர்கள் சொல்லுகிறார்கள், உடல் எந்த அளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவு உயிரும் பெரிதாக இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்க, யானையின் உயிர் பெரிய உயிர், எறும்பின் உயிர் சின்ன உயிர். எந்த உயிர் பெரிய உயிர் நீங்கள் சொல்லுங்க பாப்போம். இல்லை, எறும்பின் உயிர் தான் பெரிது, யானையின் உயிர் சிறிது. காரணம் சொல்லட்டுமா? யானை எப்போ பார்த்தாலும் இப்படி காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கலாம். இது ஏன் ஆட்டுதுன்னு பார்த்தீங்களா? எறும்பு உள்ளே உயிரப்படாதுன்னு. ஒரு எறும்பு யானை காதுக்குள்ளே போனால் யானை படுத்தணும், விழுக ஆரம்பிச்சிடும். அப்போ எறும்பு உயிர் பெரிதா யானை உயிர் பெரிதா? எல்லா உயிரும் ஒரே உயிர் தான். என்ன அந்த வன்மை மென்மை என்பது
நம்ம கையில் இல்லை. இறைவனுடைய திருவிளையாடலாம் வன்மை மென்மை இருக்கிறது. அதனால வள்ளுவர் ஒரு அருமையாக ரொம்ப எல்லாரையும் அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்க, உன்னோட வல்லாம் ஒருத்தர் இருக்கான், அவன் முன்னால் நீ எப்படி இருப்ப? இப்படி தான் இருப்ப. அவன் எல்லாத்தையும் பணிவாயிறான் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து சொல்வார். ஆனால் இந்த வன்மையான உயிர் மென்மையான உயிரெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே தன்னுடைய உயிர் தான். உயிருக்கு எப்போ வன்மை வரும்? நான் முதல்ல சொன்ன வன்மை 2 சொல்லி நானா, இப்போ சொல்கிற வன்மை 3 சொல்லி நானா. உயிருக்கு எப்போது வன்மை வரும்? வன்மை வளப்பம் எப்போது வரும்? திருவருளோடு இணைந்திருக்கும் பொழுது தான் உயிருக்கு வன்மை வரும். வன்மை வளப்பம், வளமை, வலு, உயிர் என்ன திருவருள். புரியுதுங்களா? நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் உயிர் ஒரு தனிப்பொருள்ங்கிறத நிரூபிக்கிறார். அதுதான் நம்முடைய சிவஞான போகத்தில் இந்த 3ஆம் சூத்திரம் ரொம்ப முக்கியமான சூத்திரம். எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொல்கிறியப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இல்லைன்னு சொல்கிற இல்லை, எதை கொண்டு இல்லைன்னு சொல்கிற? என் அறிவு சொல்லுது அப்படின்னு இவன் சொல்கிறான்ல, அது பதில் அடிக்கிறார் அவர். அந்த அறிவு தான்ப்பா உயிர் அப்படின்னு. உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்பலன் ஒடுக்க மறைதலின் கண்படியில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா ஏந்திர தனிவினுள் ஆன்மா. 3ஆம் சூத்திரம் நான் சொல்கிறேன், எல்லாரும் திரும்ப சொல்கிறீங்களா? உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா ஏந்திர தனுவினுள் ஆன்மா உளது. எப்படி கொண்டு விடுறாரு? எலது என்றலின் உளது, எனது உடல் என்றலின் உளது, ஐம்பதன் ஒடுக்கம் அறிதலின் உளது, கண்படில் உண்டிவினை இன்மையின் உளது, உணர்த்த உணர்தலின் உளது, மாயா எந்திர தனவினுள் ஆன்மா உளது. ஆன்மா உண்டு 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 7 ஓமைகள் காட்டி விளக்குறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல எலது என்றலின் உளது, ஆன்மா என்று ஒரு பொருள் இல்லை, உயிர் என்று ஒரு பொருள் இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா? எதை கொண்டு சொல்கிறாய்? என் அறிவை கொண்டு சொல்கிறேன்னு அவன் பதில் சொல்றான். உன் அறிவை, உன் அறிவா? அந்த அறிவு தான்ப்பா ஆன்மா. ஆமாம், அறிவு தான் ஆன்மா. அறிவில்லாத ஆன்மாவே கிடையாது உலகத்தில். புல்லுக்கும் அறிவு உண்டு, புல்லுக்கும் அறிவு உண்டு. ஆனால் புல்லாகி பூடாய் புல்லாயின்னு மாணிக்கவாசகர் சொல்லி வச்சிருக்காரு. அப்புறம் எனது உடல் என்றலின், எனது உடல்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ எனதுன்றது யாரு? உயிர். அப்போ உயிரினுடைய உடைமை உடல். எனது உடல் என்று நீ சொல்வதனால உடலின் வேறாக ஆன்மா உள்ளது. அப்போ உடல் வேறு, உயிர் வேறு. உடல் வேறு, முட்டை வேறு, குஞ்சு வேறு. குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உடல் வேறு, உயிர் வேறு. இப்போ உடம்பு விட்டுட்டு உயிர் போகுமான்னா போயிடும். ஆற்று நின்னா உயிர் போகலை, பிரெயின் ஆஃப் ஆனால் தான் உயிர் போகும். பிரெயின் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த உடம்பு எப்படி இயங்குதுன்னு கேட்டீங்கன்னா பிரெயினால் தான் இயங்குது, காற்றால் இயங்கலை. நம்ம தெரிஞ்சுக்கணும். இது உடம்புல இந்த தலை இருக்குத, இது சுத்தமாயா போகணும். நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. நாதம், விந்து, சாதாக்கியம். சாதாக்கியம் மூக்கு தான். எப்படி இருக்கு? சிவலிங்கம் மாதிரி இருக்குல்ல மூக்கு, சாதாக்கியம். ஈஸ்வரம் மறைப்பாட்டில் வாயிலே தெரிஞ்சிடும், இவன் யோக்கியமானவனா அயோக்கியமானவனா. கொஞ்சம் 2 வார்த்தை பேர சொன்னால் போதும். கேள்வி கேட்கும்போது அவன் அறிவாளியா முட்டாளான்னு தெரிஞ்சிடும். சுத்த வித்தை கழுத்துக்கு மேலே கீழே இறங்கணும்னு இங்கே இது வருது, இது வருது அஸ்தமயா போகணும். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், அராகம், புருடன், மாயை. தொப்புளுக்கு கீழே
என்னது? சித்தம், மனம், புத்தி, அகங்காரம். அப்புறம் தைசத அகங்காரம். அப்புறம் இந்த செயலுக்குள்ள அகங்காரம். அப்புறம் அறிவுக்குள்ள அகங்காரம் இல்லையா? இப்படி ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம் கீழே. இந்த கீழே போக போக அப்படியே போயிடும். கடைசியில் மண் காலில் தான் நிற்கும். மண்டத்தும் கால் மண்ணில் தான் நிற்கும். கால் உடம்புலேயே 36 தத்துவம் இருக்குது. 36 தத்துவத்தை நம்மளை படைச்சி விட்டுருக்காங்க. ஆனால் இது தத்துவம் உண்மை இல்லாததா? தத்துவம் உண்மை. தத்துவனுடைய காரியங்கள் நிலையில்லாதன. அசத்து. சத்து நிலையானது, அசத்து நிலையில்லாது. உடம்பு அசத்து, உயிர் சத்து. உயிர் சத்து, இறைவன் சிவசத்து. உயிர் சத்து, இறைவன் சிவசத்து. மற்ற ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் சடச்சத்து. எல்லாமே சத்து தான், வித்தியாசம் இருக்கு. இது வந்து சட சித்து சத்து, சித்து சட சத்து. உயிருக்கு சித்து சட சத்து, சித்தையும் சாரும் சடத்தையும் சாரும். ஆகவே சித்து சட சத்து உயிர். இறைவன் சிவசத்து. மற்ற பொருள்கள் சடச்சத்து. ஆணவம் கண்மமயம் மூன்று சடச்சத்து. உடல் வேறு, உயிர் வேறு. எனது உடல் என்றலின், அப்போ ஆன்மா வேறு. ஐம்புலன் அறிதலின். இந்த 5 புலன்கள் என்னெல்லாம்? புலன்கள்னா தெரியாது, பொறிகள்னா தெரியும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் புலன்கள். இப்போ இந்த 5 பொறிகள், அந்த கண்ணுக்கு மூக்க தெரியாது, மூக்குக்கு கண்ணை தெரியாது, காதுக்கு வாயை தெரியாது, வாய்க்கு காதை தெரியாது. ஆனால் இந்த 5ஐயும் ஒரு சேர அறியக்கூடிய ஒரு பொருள் அது ஆன்மா. ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது. 5 பொறிகள் தம்மை தாமே அறிய மாட்டா. ஆனால் 5 பொறிகளையும் அறியக்கூடிய ஒரு பொருள் உண்டு, அது உயிர். ஒடுக்கம் அறிதலின். இப்போ உறங்கும்போது என்ன உறங்கிடுறோம். உறங்கும்போது என்னென்னா மெய்வாய் கண்மூக்கு செவி டிஃபங்க்ட், வேலை செய்யலை. மெய்யே வேலை செய்யாது. உறங்கும்போது அப்படி நம்ம மேலே பாம்பு ஊர்ந்து போனால் கூட தெரியாது. செவிப்பூதம் காதுக்குள்ளே போனால் கூட தெரியாது. உள்ளே போய் குடஞ்சி போனால் தான் தெரியும். அது மூளை நரம்பை தட்டி விட்டோன்னா தெரியும். அப்படி தானே? அப்போ உறங்கும் போது தான் கனவும் வரும். கனவில் எத்தனை கருவி இருக்குதுன்னு கேட்டால், குறியட்ட காயம் புலப்பட எனக்கு. மனம், புத்தி, அகங்காரம் 3 அந்த கரணங்கள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5 தன்மாத்திரைகள். இந்த 5 3 8 கருவிகள் மட்டும்தான் வேலை செய்யும். வேலை செய்யும்போது கனவில் கண்டதை நனவில் வந்து கேட்டால் சொல்ல தெரியாது. இப்போ கனவில் கண்டது யார்? உயிர் தானே. அப்போ உயிர் கனவில் கண்ட உடம்பு வேறு. முதல்ல பரு உடம்பை சொல்லிட்டாரு, இப்போ சூக்கும சரீரத்தில் வேறேன்னு சொல்கிறார். அப்போ 2 வெவ்வேறுன்னு சொல்லிட்டார். சூக்கும சரீரம் வேறு, உயிர் வேறு. பூத உடம்பு வேறு, உயிர் வேறு. அடுத்தால அதான் முக்கியமான பாயிண்ட் ஒன்று போடுறாரு. கண்படில் உண்டி வினை இன்மையின். இந்த உண்டி வினைங்கிறதுக்கு என்ன பொருள்? உண்றதில்லை. உண்பு நீங்கி வானோரோடு உலகில் உறைவாரே எந்த பதியத்தில் வருது? திருநாட்டு பதியத்தை திருக்கடைக்காப்பில் சொல்லுவார். உண்பு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? துன்ப அனுபவம்னு அர்த்தம். உண்பு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாம் துன்ப அனுபவம் தான். உலகத்திலே மிக அற்புதமான ஒரு ஆரோக்கியமான உணவு எதுன்னு சொல்லுங்க பாப்பா. இந்த நீராகாரம் தான் உலகத்திலே மிக உயர்ந்த உணவு. ரொம்ப அருமையானது. நீராகாரம் மிக உயர்ந்தது. ஒடுக்கம் அறிதல். கண்படில் உண்டி வினை இன்மையின். உண்டின்னா அனுபவம்னு அர்த்தம். அனுபவம். வினைன்னா, உண்டின்னா வினை பயனாகிய இன்ப துன்ப அனுபவம். வினை என்பது செய்வது. இந்த வினையும் செய்ய மாட்டான் இந்த ஆன்மா. எப்போ? கண்படில் கண்ணை மூடிக்கிட்டு உறங்கும் பொழுது வினையும் செய்ய மாட்டான். இந்த வினை பயனாக இன்ப துன்பத்தையும் அனுபவிக்க மாட்டான். ஆனால் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட ஒன்று ஏங்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் பிராணவாயுன்னு பேர். பிராணவாயு வேற,
உயிர் வேற. ஆனால் பேர் பிராணவாயுன்னு, பிராணம்னா உயிர்னு அர்த்தம். பிராணவாயுன்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த வாயு ஏங்குனா தான் அதுதான் உள்ள 10 வாயுக்குள்ள அதுதான் தலையாய வாயு. இப்போ கையை மடக்கணும்னா தனஞ்சயன்னு ஒரு வாயு இருக்குது. இந்த பிராணவாயு இருக்குத உறங்கும் போது ஏங்குது இல்லை? உறங்கும் போது பிராணவாயு ஏங்குதா இல்லையா? ஏங்குது. அது ஏன் இன்ப துன்பத்தை அனுபவிக்கலை? முழிச்சிருக்கும் போதும் ஏங்குது, இப்போ அனுபவிக்குது. அப்போ இன்ப துன்பத்தை அனுபவித்து பிராணவாயுவா வேறொரு பொருளா? வேறொரு பொருள். அப்போ பிராணவாயு வேறு, உயிர் வேறு. எப்படி விளக்குறாரு பாருங்க. பிராணவாயுன்னு பேர் வச்ச உடனே பிராணம்னா உயிர்னு நினைச்சுறாங்க. உயிர் ஏக்கத்துக்கு 10 வாயுக்குள்ள பிராணவாயு தலையாய வாயு. அவ்வளோதான். பிராணவாயு அது ஒரு சடம். உயிரை தவிர மற்ற எல்லா, இறைவனை தவிர உயிரை தவிர சைவ சித்தாந்தம் எல்லா பொருளுமே சடப்பொருள்களே. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. பிராணவாயு வேறு. பிராணவாயுன்னு ஏன் பேர் கொடுத்தாங்கன்னா அதுதான் ரத்தத்தை சுத்தி பண்ணுற வாயு. ரத்த சுத்தி இருந்தால் தான் உடம்பு ஏங்கும். ரத்தம் சுத்தம் இல்லைன்னா உடம்புல அங்கனங்கன்னா ஒரு இடத்துல பொக்குளம் வந்துடும், அந்த இடத்துல காலை இயங்காது, இந்த முட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, அது பிளட்டை பியூரிஃபை வச்சுக்கணும். அந்த பிராணவாயு உயிரன்று என்பது விளக்குவதற்கு எவ்வளோ அற்புதமான ஓமையை எவ்வளோ எளிமையாக புரிந்து கொள்ளும்படி செய்கிறார் பாருங்க. அதான் மெய்கண்டார். இது வேறு யாராவது எங்கேயா விளக்கியிருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ சென்னையில் வாரத்துக்கு நிறைய கூட்டங்கள்லாம் கேட்குறீங்க, வைக்கிறீங்க. பிராணவாயு வேறு உயிர் வேறுங்கிறது எங்கேயாவது யாராவது விளக்கியிருக்காங்களா? யாராவது சொல்லுங்கள் பாப்போம். ஐ எம் ஷுவர் there will be none to say about it. 5. 6வது என்ன சொல்வார்? இதுதான் உணர்த்த உணர்தல். அருமையான இந்த உயிருக்கு என்ன இயல்பு அப்படின்னா, இந்த உயிர் ஏதாவது சொல்லி கொடுத்தா தான் தெரியும். உணர்த்த உணர்தலின் பிறர் உணர்த்தினால் அன்றி பிறர் அறிவித்தால் அன்றி அறிய மாட்டாதது ஆன்மா. இப்படிப்பட்ட ஆன்மாவை போய் நான் தான் கடவுள்னு சொல்றியே, இது என்னப்பா நியாயம்? அகம் பிரம்மாஸ்மி. சிவஞான சுவாமி எப்படி சொல்றா தெரியுமா? அவ்வளவில் அவன் மகிழ்க. அவ்வளவில் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவன் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு போட்டோம், விட்டுரு. அவன்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணாத, வேண்டாம். அருமையாக இருக்கு. லாங்குவேஜ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காரு பாருங்க. அதனால் உணர்த்த உணர்தலின் அறிவித்தால் நன்றி அறிய மாட்டாத ஆன்மா. இதில் உணர்த்த என்ற சொல்லுக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். நாம் அறிவிக்க அறிவது ஆன்மா, உணர்த்த உணர்வது ஆன்மா என்று 2 சொல் இருக்கு. அறிவிக்க அறிவது, உணர்த்த உணர்வு. இந்த அறிதல் வேறு, உணர்தல் வேறு. அறிதல் என்பது பொதுவாக அறிந்து கொள்வது, உணர்தல் என்பது அனுபவபூர்வமாக அறிந்து கொள்வது. இந்த உணர்வு என்பது ரொம்ப நுட்பமான செய்தி. இப்போ ஒரு பொருள் உணர்றோம் அப்படின்னா, நம்ம எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ பேசிக்கிட்டு என்னவோ செய்யிட்டு இருப்போம். திடீர்னு மேலே ஒன்று ஊறும் அப்படின்றோம். ஆழ்ந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி 10% கான்சன்ட்ரேஷன் அந்த புக்கில் இருக்கும். திடீர்னு மேலே ஒன்று ஊறணும்னு உதறுவோம். எங்கேருந்து உதறோம்? பள்ளி விழுந்துட்டுனா உடனே உதறுவோம். அந்த பள்ளி விழுந்தது உணர்வு, இந்த கான்சன்ட்ரேட் படிக்கிறது அறிவு. அறிவு வேறு, உணர்வு வேறு. புரியுதுங்களா? அதனால் இந்த இடத்த உணர்த்த உணர்தலின் என்று நம்முடைய மெய்கண்டார் போட்டார். புரியுதுங்களா? அதாவது அறிவித்தால் மட்டும் அன்று இந்த ஆன்மா அறிவது, உணர்த்தினால் உணரக்கூடியது. ஆன்மாவுக்கு யார் உணர்த்த முடியும்? முக்கியமாக காணிக்கணும். இந்த உணர்த்த உணர்தலின் அப்படின்னா உள் நின்று உணர்த்தும் இறைவன். அப்போதான் அந்த ஆன்மா உணரும். ஆன்மாவுக்கு உணர்வு லேசில் வந்துடாது. இத்தனை தடவை சொல்லியிருக்கோம் பிள்ளைகளுக்கு, எல்லாம் அப்படி போகாத, இப்படி போகாத, எதிர்த்தால சைக்கிள் வரும், 2 வீலர் வரும், அது வரும், இது வரும், அப்படி போகாத, ஓரமாப்போ ஓரமாப்போ. என்னத்தையா அதை நினச்சிக்கிட்டே போவான். டர்ன்னு அவன் நிற்பான். ஏய் சொல்லிட்டு வந்தியா அப்படி மாத்தலை வேணுமா? நமக்கு தலையெழுத்து தேவையாது. ஏன்னா உணர்வு வேறு பக்கம் போயிட்டு. உணர்வோடு இருக்கணும் உலகத்தில். உணர்வோடு இருந்தோமானால் we will be definitely intelligent. இன்டெலிஜென்ஸ் வேறு, இன்டலெக்ட் வேறு. இன்டெலிஜென்ஸ் வேறு, இன்டலெக்ட் வேறு. தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வேர்டையும் ஒரு அர்த்தம், தனித்தனி அர்த்தம் இருக்குது. இன்டலெக்ட் என்பது உணர்தல். இன்டெலிஜென்ஸ் என்பது அறிவின் முதிர்ச்சி.
அறிவின் முதிர்ச்சி வேறு, உணர்வு வேறு. இன்டலெக்சுவல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில். இன்டலெக்டுக்கு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இன்டலெக்சுவல். இப்போ இன்டலெக்ட்னா உணர்வு. உணர்வு எப்போ வரும்னா அனுபவபூர்வமான உண்மைகளை நாம் அறியும் பொழுது அதுக்கு பேர் உணர்வுன்னு பேர். அதனால மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு என்ன அர்த்தம்? சொல் வார்த்தைன்னு என்ன பொருள்? வினைத்தொகை. சொன்ன வார்த்தை, சொல்கின்ற வார்த்தை, இனி சொல்ல போகிற வார்த்தை. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். நெல்லிக்காய். அறிவிக்க அறிதல் என்பதை விட உணர்த்த உணர்தல் என்ற வார்த்தை ஏன் நம்முடைய மெய்கண்ட தேவர் இங்கே சொன்னார் அப்படின்னா, அனுபவபூர்வமாக செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இப்படி உயிர்களுக்கு அனுபவம் கிடையாது. ஏன்னா ஆணவ மலத்தோடையே இருக்குது. என்ன பர்சன்டேஜ் ஆஃப் அட்டாச்மெண்ட் வித் ஆணவமலா would be less or more, that's all. But we are always with the ஆணவமலம். இந்த புலவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்களோ அப்படின்னு. ஒரு புலவரை தனியாக சந்தித்து கேட்டேன், உயிரும் உடலும் வேறு வேறுங்கிறாங்களே, அது எப்படி ஏன்னு? இதெல்லாம் எவன் போய் படிப்பான், நீங்கள் வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு, போங்க போங்க அப்படின்ட்டான். இதெல்லாம் தெரிய வேண்டாமா? வேறு அது தெரியணுமா? என்ன தெரியணும்னா, அந்த சங்க காலத்தில் என்ன சங்க காலம், எந்த சங்க, 3ஆம் சங்க காலத்தில் உள்ள நூலை வச்சுட்டு இவ்வளோ அடி அடிக்கிறான். நல்ல வேலை சிவமாக முதல் 2ஆம் சங்க காலத்தை நூலெல்லாம் அடித்தான். அது இந்த புலவர்களை கையில் பிடிக்க முடியாது, அவ்வளோதான். கூத்தாடி போட்டு உடைச்சிருவாங்க. 3ஆம் சங்க நூல் மட்டும்தான் கிடச்சிருக்கு. முதல் 2 சங்க நூல்கள்லாம் அதோட டீப்பு. அந்த இலக்கியங்களை பார்த்து தான் இவர் இலக்கணம் செய்தார் தொல்காப்பியர். இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் வர முடியும். இந்த 3ஆம் சங்க இலக்கியத்தை பார்த்துட்டு இந்த போடுறாங்களே, திருக்குறளுக்கு ஒரு குறளுக்கு விளக்கம் சொல்ல தெரியல இந்த படித்த புலவர்களுக்கு. திருக்குறளுக்கு அனுபவபூர்வமாக விளக்கம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் மிகச்சிறந்த புலவர். எப்படிலாம் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடல். லல்லலா லல்லலா லல்லா டடடா இல்லை, லல்லலா லல்லலா லல்லலான்னு அடிக்கிறார் பாருங்க வள்ளுவர். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. என்ன பொருள்? வீட்டுக்காரி நல்ல குணமெல்லாம் வாச்சிட்டான்னா உங்கள்கிட்ட என்னப்பா குறை, எல்லா நிறைவும் உடையவன் நீ அப்படின்றார். வீட்டுக்காரி மட்டும் குணமில்லாத வாச்சிட்டா நீ என்ன உத்தியோகம் பார்த்து என்ன செய்ய, என்ன பணக்காரன் வந்து என்ன செய்ய, என்ன பிரயோஜனம்? உள்ளது என்ன கேட்குறாரு, நீ தரித்திரம் போட. நான் பெரிய கோடீஸ்வரன் என்ன போய் தரித்திரங்க? ஆமாம், பொண்டாட்டி சரியில்லைன்னா தரித்திரம் தான் அப்படா அப்படின்ற வள்ளுவர் சொல்லுவார், நான் சொல்லு. உண்டா இல்லையா? இல்லதன் இல்லவள் மாண்பானால், இல்லவள் வீட்டுக்கு உரியவள், மாண்பானால் மிகச்சிறந்த பண்புடையவளாக அமர்ந்து விட்டாலானால், மாட்சிமை உறிஞ்சவளாக இருந்து விட்டாலானால், இல்லது ஏன் உங்கள்கிட்ட என்ன இல்லை? உணர்வு யோசிச்சு பாருங்க. அப்புறம் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. வீட்டுக்காரி குணமில்லாதவளை வாச்சிட்டா உங்கள்கிட்ட என்ன இருந்து பிரயோஜனம்? உள்ளது என்ன இருக்குது உங்கள்கிட்ட சொல்லையா? என்ன இருக்குது உங்கள்கிட்ட? ஒன்றும் இல்லைங்கிற. எவ்வளோ அருமையான குரல் பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு குரல்லையும் நுட்பங்கள் நிறைய வச்சுருக்கிறார் பெருந்தகை. உளதெழுது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்பதன் ஒடுக்கம் அறிதலின் கண்பிடில் உண்டிவினின்மையின் உணர்த்து உணர்தலின் மாயா ஏந்திர தனிவினுள் ஆன்மா. இந்த மாயா ஏந்திரம்னா என்ன அர்த்தம்? ஏந்திரம்னா கருவி. மாயா ஏந்திரம்னா மாயையினால் ஏற்பட்ட கருவி, மாயையின் காரியம் கருவி. இதுக்குள்ள தனு, இதுதான் உடம்பு, இதுக்குள்ள இந்த ஆன்மா இருக்குது. இவ்வளோதான் ஐயா. இந்த கருவிக்குள்ள இந்த ஆன்மா உயிர் உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுதான். அப்போ உயிர் இல்லைன்னு எப்படி சொல்ற? உயிர் இருக்குல்ல, இந்த உடம்புக்குள்ள ஒன்று இருக்குது. அது எப்போ இல்லாமல் போயிட்டுதோ அப்போ உடம்பு என்ன செய்யறது? தூக்கிட்டு கொண்டு போய் சாம்பல் ஆக்கிடுவாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சூத்திரத்தில் 7 அதிகரணம் பார்த்தோம், 7 வெண்பாக்கள் இருக்குது. இந்த செய்தியைத்தான் அதில் திரும்ப அவங்க விளக்கி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த சூத்திரம் புரியுதுன்னு நினைக்கிறேன். எலது என்றலின் உளது, புரியல? உளதெழுது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்பலன் ஒடுக்கம் அறிதல், ஐம்பலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா என்ற தனிவினுள் ஆன்மா உள்ளது. இது 4வது சூத்திரம். இப்போ நான் சூத்திரத்தை சொல்ல நீங்கள்லாம் சொல்லலாம்ல. அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை சந்தித்தது ஆன்மா
சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே. இப்போ ஆன்மான்னு எடுத்துக்கணும். முதல்ல ஆன்மா இந்த உயிர். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், உயிருக்கு ஆன்மான்னு ஒரு பேர், ஆவின்னு ஒரு பேர். உயிருக்கு என்ன பேர் இருக்குது? ஆவின்னு ஒரு பேர், ஆன்மான்னு ஒரு பேர் இருக்குது. உயிருங்கிறது பொதுவாக புல்லில் இருந்து தேவர்கள் ஈராக உள்ள அவ்வளவுக்கும் உயிர்னு பொது பேர். ஆவின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆவின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவின்னா தூல உடம்பு இல்லாத சூக்குமுடலோடு கூடிய உயிருக்கு ஆவின்னு பேர். இப்போ நமக்கு தூல உடம்பு எத்தனை, சூக்கம் உடம்பு எத்தனை கருவின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 36 தத்துவம் இருக்குது. இதில் நம்ம உடம்புக்கு எத்தனை தத்துவம் இருக்குது? 31. 31ல் தூல உடம்புக்கு எத்தனை கருவி? 15. 31ல் 15 போனால் 16 தத்துவங்களும் சூக்கும சரீரம் தான். அது காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம், இந்த மூன்றையும் பரசரீரம் என்று சொல்வார்கள். அப்புறம் இந்த சூக்கும சரீரம், அப்புறம் தூல சரீரம். தூல சரீரத்தில் 15 என்னன்னுட்டா மண், நீர், நெருப்பு, காற்று, வெளி, பஞ்சபூதம் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 15. அந்த 15 தான் எல்லாருமே விட்டுட்டு போகிறோம். மிச்ச 16ம் இந்த உயிரோடு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். எத்தனை பிறவி எடுக்குமோ அவ்வளோ பிறவியிலும் ஒட்டிக்கிட்டே வரும். ஒட்டிகிட்டு வரும் மட்டும் இல்லை, இந்த 15லையும் என்னென்னலாம் பதிஞ்சிருந்ததோ முன் பிறவியில் அடுத்த பிறவி நினைவுக்கு வரும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, முன் பிறவியிலேயே சில விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே டெபாசிட் ஆகிருக்கும். அந்த டெபாசிட் ஆன விஷயங்கள் இப்போ நீங்கள் எல்லாம் பயிற்சி மாணவர்களாக வந்திருக்கிறீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து சைவ சித்தாந்தம் பயிலணுங்கிற எண்ணம் முன்பிறவிலே ஏற்பட்டு இருக்குது உங்களுக்கு. இது இப்போ உள்ள தொடர்பு இல்லை, இது முன் பல்வேறு பிறவிகள் அந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் முன் ஜென்ம தொடர்பு. போன ஜென்மத்தில் எதுவோ நம்ம ஒரு இடத்துல சந்திச்சிருக்கோம். அதில் ஒரு பிரசங்கம் யாரோ பேசி, வாரியார் மாதிரி ஒரு பெரியவர் பேசிட்டு இருந்தோம், நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். பக்கத்தில் நீங்கள் இங்கே கேட்டுட்டு இருப்போம். நான் பொம்பளையாக இருந்தப்போ நீங்கள் ஆம்பளையாக இருந்திருப்பாப்போம். இப்போ நமக்கு 15 கருவி நம்ம விட்டு நீங்கிறது தான் இறப்புன்னு பேர். அப்போ அந்த 16 தத்துவங்கள் இருக்க 16 கருவிகள் அவற்றோடு இருக்கிற உயிருக்கு ஆவின்னு பேர். இப்போ ஆன்மான்னா என்ன பொருள் அப்படின்னா, ஆன்மா என்பது தமிழ்ச்சொல், வட சொல் அன்று, தமிழ்ச்சொல். அறிவு விளக்கம் பெற்ற உயிருக்கு ஆன்மா என்று பெயர். அறிவு விளக்கம் பெற்ற உயிருக்கு. அதனால் என்ன பண்ணார் இந்த ஆன்மா, இந்த சூத்திரத்தில் என்ன போட்டார்? சகசமலத்து உணராதுன்னாரு. உணர்த்த உணர்தலின்னு சொன்னார்ல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு சுத்தத்துக்கும் இன்னொரு சுத்தத்துக்கும் தொடர்பு இருக்கும். அவனவள் அது என்னமோ அவைன்னு சொன்னார்ல முதல் சுத்துல. 2ஆம் சுத்துல அவையே தானேயான்னு திறந்தார்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படியே ஒரு தொடர்பு படுத்தியே வருவார். அதாவது the close connection should be there between one and another. In each and every sutras you can find out the connection between previous and the present and the future. இதுகிட்டே இருக்கும். என்ன சொல்றாரு? ஆன்மா சகசமலத்து உணராது. இந்த சகசமலங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த சகசமலம்னா என்ன தெரியுமா? இப்போ சகோதரன்னு சொல்கிறோம், அதுக்கு அர்த்தம் என்ன? சகோதரன், சகோதரி அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் என்ன? உதரம்னா வயிறுன்னு அர்த்தம். உதரம்னா, சகனா கூடன்னு அர்த்தம். என் கூட நான் எந்த வயிற்றில் இருந்து வெளியே வந்தனோ அந்த வயிற்றுலாம் இவனும் கிடந்து வெளியே வந்திருக்கான். இவன் என் தம்பி, எம்பி தம்பி, எம்பி இலக்குவன் அப்படிமா கம்பன் ராமாயணத்தில் சொல்லும்போது எம்பி இலக்குவன்னு சொல்லுவான். ஞாபகம் இருக்கா? கவிஞர்கள் நினைவு வச்சிருக்கணும் இந்த வார்த்தையெல்லாம். என் தம்பி இலக்குவன்னு சொல்ல மாட்டான் கம்பன். அந்த இடத்துல சொல்லாட்சியில் மிகச்சிறந்தவன் இல்லை கம்பன். எம்பி இலக்குவன் அப்படின்னு சொல்லுவான். எம்பி என் தம்பி, அவ்வளோ அழகாக இருக்கும். எம்பி எம்பி தம்பி. அதாவது எனக்கு நான் இவனுக்கு முன்னால் அதே தாய் வயிற்றில் கிடந்தேன், அதே உதரத்திலும் இவனும் கிடந்தவன், கூட கிடந்தவன், கூட பிறந்தவன் சகோதரன். நான் என்னைக்கு இருக்கணும் அன்னைக்கே இந்த சண்டாள ஆணவமலம் என் கூடவே இருந்தது. அதனால் இதுக்கு சகசமலம்னு பேர். என்று நீயுளாய் அன்று யானமலம்னு சொல்கிறால தாய்மார் சிவபெருமான்டா. சிவபெருமான் அன்னைக்கு இருக்கானா அன்னைக்கு நாமளும் இருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது நம்ம கூட. ஆணவமலம் நம்ம கூட இருக்கு. அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் விட மாட்டேங்குது.
ஏன்னா பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்ருக்கு. இந்த சகசமலத்து உணராதுங்கிற வார்த்தையை போடுறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். சகசமலத்து அறியாதுன்னு போடனால நமக்கு ஏன் நல்ல அனுபவங்கள் கைக்கு வரல? சிவபெருமானோடு கூடிய அனுபவம் எவ்வளோ பெரிய அனுபவம், அடியாரோடு கூடி இருக்கிற அனுபவம் எவ்வளோ பெரிய அனுபவம். இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு ஏன் கிடைக்கல? ஏன்னா எல்லாரையோட நான் பெரிய ஆளுங்கிற நினைப்பு என்கிட்ட ஓடிட்டு இருக்கிறதுனால தான் கிடைக்கல. சகசமலத்து உணராது. சரியா இருக்கா இல்லையா? இந்த நினைப்பு நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால என்கிட்ட இல்லைன்னு நினச்சிடாங்க. என்கிட்டே இருக்குது. இந்த வந்து இழிவு சிறப்பு உண்மை. என்னிடமும் இருக்கிறது. இந்த வந்து இழிவு சிறப்பு உண்மை. இது சிறப்பு இல்லை, இழிவு. ஆனாமலாம் என்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் என்ன உண்மை? இது உயர்வு சிறப்பு இல்லை, இழிவு சிறப்பு உண்மை. இலக்கணம் தான் தமிழ் இலக்கணம். அதனால் ஆன்மா சகசமலத்து உணராது. இந்த தொடர் நல்ல நினைவில் வச்சுக்கிட்டு அப்புறம் சூத்திரத்துக்குள்ளே நுழையணும். நாம இது ஒரு செய்தியாச்சா? ஏன்னா இந்த சகசமலம் இருக்குது, இந்த ஆணவ மலம், இது என்னெல்லாம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அது பண்ணுற அட்டூழியத்துக்கு ஒரு அளவு கிடையாது. இந்த ஆணவ மலம் ஒன்று தான் எல்லா கோளாறுகளுக்கும் காரணம். இப்போ அந்த ஆணவ மலம்னா என்ன நான் பெரிதாக நினைத்துக்கொண்டு, என்ன நானே பெருசாக நினச்சிக்கிறது. நீ நினச்சிக்கோ, மற்றவங்கள கம்பேர் பண்ணுற இல்லை, அதானே தவறு. ஒருத்தருக்கு அந்த உரிமை கிடையாது. அவனை விட நான் உயர்ந்தவன் நினைப்பு யாருக்குமே வரக்கூடாது. வந்தால் அவன் கடவுளுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். நம்ம அந்த தகுதி நம்மகிட்ட இருக்காங்கிற உணர்வுலே வாழ்ந்து வந்தோமானால் இறைவன் உங்களை எங்கே கொண்டு வைக்கணுமோ நீங்கள் எதிர்பார்க்குற இடத்த விட மேலான இடத்த கொண்டு வச்சிரும். யூ வில் பி கோயிங் இன் சச் அ பர்ச் தட் யூ வுட் நாட் ஹவ் எக்ஸ்பெக்டட். எதிர்பார்த்திருக்க முடியாத இடத்துல கொண்டு இறைவன் உங்களை வச்சிருவான். எங்கே வைப்பான்னே சொல்ல முடியுமா? அந்த உணர்வு நம்மகிட்ட அந்த உணர்வு வரத்தான். அதனால அவர் என்ன சொல்ல, வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டாதார் தம்மை நாளும் தீண்டேன் அப்படின்னா மணிவாசர். புகழ் மனிதன் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? எனதுங்கிற செருக்கை ஏற்படுத்தும். செல்வம் என்ன செய்யும்? நான்கிற செருக்கை ஏற்படுத்தும். நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் வந்துடுதா இல்லையா? அதான் எனக்கு எனதும் வேண்டாம் யானும் வேண்டாங்கிற புகழ் எனதுங்கிற செருக்கை ஏற்படுத்தும். என்னை எல்லாரும் புகழ்கிறாரு, நான் அவ்வளோ பெரியவன், நான் எத்தா பெரியவன் தெரியுமா, நான் என்ன புகழ்? சிவபெருமானோட நீ புகழ் மிக்கவனா? எப்படி? என்னத்தை சாதிச்சிட்ட? காசு கொடுத்து போஸ்டர் அடித்து வச்சுட்டு இருக்க, அதான் நடக்குது. வேற என்ன பண்ணியிருக்க? என்ன சொல்றீங்க? ஒரு புகழும் வேண்டாம், ஒரு செல்வம் வேண்டாம். தேவையான அளவு நமக்கு யார்கிட்டையும் போய் எனக்கு ராமலிங்க அடிகள் அந்த இடத்துல பிடிக்கும். என்று ஒருவரிடம் சென்று நான் இறக்காமல் இருக்க வேண்டும் சொல்லு. இந்த அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்றுன்னு ஒன்று போடுறாரு. ஏற்கனவே தான் சொல்லிட்டால சூக்கும சரீரம். சூக்கும சரீரம் சொன்னாரா இல்லையா? உளதிலது என்றலின் எனதுடன் ஐம்பலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் எல்லாம் சொல்லிட்டார்ல. அப்புறம் அந்த கரணத்துக்கு ஸ்பெஷலைஸ் கொடுத்து ஏன் இங்கே பேசுகிறாரு? சூத்திரம் என்பது சூக்குமமாக சொல்லப்படுவது, நுட்பமாக சொல்லப்படுவது தான் சூத்திரம். நுட்பமான இதில் ரெப்பட்டன்ஸா ரிப்பீட் பண்ணலாமா? அப்படி ஏன் அந்த கரணத்துக்கு ஏன் கொண்டு வராருன்னு நம்ம சிந்திக்கணும். அதுக்காக சொல்லுவார். அந்த கரணங்கள் என்னது? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இறைவன் சூக்கும சரீரத்தை பூட்டிய பிறகுதான் நமக்கு நான் என்ற உணர்வே வருகிறது என்பது போற்றி போரில் தெளிவுபடுத்துகிறார் உமாதிசிவம். இந்த சூத்திரத்துக்கு விளக்கத்தை உமாதிசிவம் போற்றி போரில் கொடுக்குறாரு. 14 சாத்திரத்துக்கும் ஒரே எழுதக்கூடிய வாய்ப்பினை சிவபெருமான் அடியனுக்கு தந்தருளினாலே இதுக்கு விளக்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா போற்றி போரில் இருக்குது. ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும் முற்பால் தனுகரண போனமும் தந்து அவற்றால் மனமுதலால் வந்த விகாரத்தால். விகாரம் எப்போ வருது? சூக்கும சரீரம் அந்த கரணம் வந்த பிறகு தான் விகாரமே வருது. மனம் வந்த பிறகு தான் நமக்கு நான் என்ற உணர்வே வருகிறது. நல்ல யோசிச்சுப்பாரு. அந்த ஆன்மா எப்படி இருந்திருக்கு அந்த கரணம் வர்றதுக்கு முன்னால்? காரண சரீரம், கஞ்சிக சரீரம், குணசரீரம் வர்ற வரைக்கும். குணசரீரம் எது? சித்தம்.
கஞ்சி சரீரம் எது? உள்ளம். அதுதான் புருடன். புருடன் இருக்கும்போது கூட ஆன்மாவுக்கு தன் உணர்வு ஏற்படலை. நான் தான் ஆன்மாங்கிற உணர்வு ஏற்படலை. ஆனால் புருட தத்துவத்தில் கொண்டு தான் நம்ம அதோட நெருங்கிய தொடர்பு வச்சு கொண்டு உள்ளோண்டி போடணும். அதனால தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு கண்ணதாசன் அவர்கள் சொன்னது அதுதான். உள்ளம் மட்டும் உயிர் படக்க நேரத்துலையும் அப்படியே இருக்கும். பிராணவாயு அடங்கின பிறகும் புருட தத்துவம் உறங்காது, எல்லாம் உறங்கிடும். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது கூட எல்லாம் உறங்கிடும், புருடன் மட்டும் உறங்காது. புருடன் மட்டும் கூட இருப்பான்ல, அதான் உள்ளம்னு பேர். அந்த புருடன் வேற, அண்டக்கரணம் வேற. அண்டக்கரணத்தில் சித்தத்தையும் சேர்த்து வச்சுங்க பேசுகிறாரு. சூக்கும சரீரத்தில் சித்தத்தை வச்சு பேசலை. 2 பாயிண்ட்டு. முதல்ல மூணாஞ்சு யுத்தத்தில் பேசும்போது சித்தத்தை சேர்த்து வச்சு பேசலை. சூக்கும சரீரத்தில் சித்தம் கிடையாது. சித்தம் வந்து குணத்தத்துவம். இப்போ என்ன பண்ணுறாரு? அண்டக்கரணம் அவற்றின் ஒன்றன்று. மனம் உயிரா? இல்லை. புத்தி உயிரா? இல்லை. அகங்காரம் உயிரா? இல்லை. சித்தம் உயிரா? இல்லை. அப்போ ஏன் சித்தம்னா, சித்தம் வந்து குழம்பி இருக்கிறது. எப்போவுமே எப்படி குழம்பி இருக்குன்னுட்டா, அதில் வந்து சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம் 3 அவியல் மாதிரி கிடைக்கும். அவியல்னு என்னன்னு தெரியுமில்ல? என்னது? வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் வழுதலங்காய், அந்தக்காய் நல்லாமோ போட்டு ஒரு அவியல் குழம்பி கிடக்கும். எல்லாருடைய சித்தமும் குழம்பி தான் இருக்கும். சித்தம் குழம்பும். சித்தம் தெளிவீர்கள், சித்தம் தெளிவீர்கள்னு சம்பந்தர் தேவாரமே இருக்கு திருவாரூர் பதியத்தில். சித்தம் ஏன் தெளிவீர்கள்னு ஏன் சொன்னாரு? சித்தம் தெளிகிறதே இல்லை. அதெல்லாம் பெரிய புராணத்தில் சொல்லும்போது சுந்தரமூர்த்தி சுவாமி நடராஜரை வழிபடும்போது சொல்லுவார், 5 பேர் எறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்தியமே ஆக. அந்த திருந்த சாத்தியம்னு என்ன தெரியுமா? அதுக்கு பொருள் தெரியாமல் தான் குமரகுரு சுவாமிகள் அந்த திருப்பனந்தாள் மடத்தை நிறுவினார். குமரகுரு சுவாமிகள் அவர் அதுக்கு விளக்கம் கேட்க தருமபுரம் ஆதீன குருமாசனை போய் கேட்டிருக்காரு. இது விளக்கம் தெரியல சுவாமி. திருந்து சாத்வீகம்னா என்ன பொருள்? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதாவது ரஜோகுண கலப்பும் தமோகுண கலப்பும் இல்லைங்க, சுத்த சாத்வீக குணம் அப்படின்னு தருமபுரம் ஆதீனம் விளக்கம் கொடுத்தோன்னே குமரகுரு சுவாமிகள் நானும் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் உனக்கு அடிமைன்னு போட்டார். அதனால் இன்றைக்கும் தாசர் மடமாக இருந்துட்டு இருக்கு திருப்பனந்தாள் தருமபுரத்துக்கு. காரணம் இந்த ஒரு பாட்டு தான். இந்த பாட்டில் இந்த ஒரு வரி தான். சகசமலத்து உணராது உணர்த்த உணர்தலின். அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த கரணங்களில் மனம் முதல்ல உன் விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவி, நுட்பமான கருவியை கொடுக்குறான். விருப்பம்தான் மனிதன், விருப்பம்தான் உயிர்கள். ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனி விருப்பம் உண்டு. புல்லுக்கு கூட விருப்பம் உண்டு. நல்ல அருமையான நல்ல தண்ணீரை புல் விரும்பும். உப்பு தண்ணீரை விரும்பாத புற்களும் இருக்கின்றன. தெரியுமா? தெரியாதா? கிணத்து தண்ணி உப்பு தண்ணியாக இருந்தால் புல் நல்லா வளராது. நம்ம விருப்பம் வந்து அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிற கருவி எது? நுட்பமான கருவி மனம். நம்ம விரும்பியது இதா அதா, ஐயே இந்த கம்பெனி இல்லையா, அந்த கம்பெனி இல்லையா என்று நிச்சயிக்க முடியாமல் அப்படி இப்படிமா இருக்கிறது வந்து அறிவு. விரும்புவதற்கு உதவுகின்ற கருவி மனம். விரும்பியது இதுவா அதுவா என்று நிச்சயிக்கிற உதவுகிற கருவி புத்தி. புத்தி கேட்டவனே சொல்கிறோம்ல, புத்தி. அது நிச்சயத்தை உடனே இதானா இதான் அதை தான் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு செயலில் இறங்குறதா அகங்காரம். நினச்சதை நடத்திட்டு அகங்காரம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? நினச்சதை நடத்துறது. இந்த விரும்பினது, அறிந்தது, செய்தது, இந்த 3ம் சரியா தவறா என்று சிந்திப்பது சித்தம். இந்த 4ம் 3ஆம் சூத்திரத்தில் இல்லை. இருக்கா? இந்த 4ம் வேற, உயிர் வேறன்னு முதல்ல சொல்றார். உயிர் தன்னை தான் என்று உணர்கின்ற இடம் அந்த கரணம் வரும்பொழுது தான். அதான் அந்த கரணம் அவற்றின், அந்த கரணம் அவற்றின், அந்த கரணங்களாகி அவற்றின்னு எடுத்துக்கணும் நாம. அந்த கரணம் ஏன்னா இது ஒருமைப்பன்மை மயக்கம்னு சொல்லுவார் தமிழ் இலக்கணத்தில். அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று. அந்த கரணங்களாகிய அந்த 4ல் இவை ஒன்றன்று. இவை எது? ஆன்மா ஒன்றன்று. அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று. அவை சந்தித்தது.
எவை சந்தித்தது? இந்த அந்த கரணங்களை ஆன்மா சந்திச்சது. எப்போ? சகசமலத்து உணராது நின்ற பொழுது. இந்த ஆணவமலத்தோட பற்றி, ஆணவமலத்தை பற்றி எதையுமே அறியாமல் இருந்தது இல்லையே ஆணவமலம், இந்த ஆன்மா. அப்போது இந்த அந்த கரணங்களை கொடுத்து இறைவன் கொஞ்சம் உணர வைக்கிறான். உணர வச்ச உடனே இந்த ஆன்மா கொஞ்சம் மெதுவாக நெளியுது. இந்த அந்த கரணத்தை கொடுத்த உடனே இந்த ஆன்மா அப்படியே முழிச்சு பார்க்கு. அதான் அவர் சொல்றார், ஞானத்தின் கண்ணை மரத்தை கடிதொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும் முற்பால் தனுகரண பொருந்தது அவற்றால் மனம் முதலால் வந்த விகாரத்தால் வினைய ரெண்டும் காட்டி. அப்போதான் வினையே ஸ்டார்ட் ஆகுது. வினை எங்கே ஸ்டார்ட் ஆகுது? எப்போ விருப்பம் ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வினை ஸ்டார்ட் ஆகுது. அதான் வேண்டேன் செல்வம், வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம்னாரு. வேண்டி 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 துன்பத்தில் ஆட்பட்டேன். எதுவுமே வேண்டாம். என்ன வேணும்? எதுவுமே வேண்டாம். வேண்டாமை என்ன வெளிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அது ஒப்பதில். திருவள்ளுவர் சொல்றார். எதுவுமே வேண்டாம்னு சொல்லிடுங்க. அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது. ஆன்மா சகசமலத்து உணராது. இந்த ஆன்மா எப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்றாரு? இந்த ஆன்மா ஒரு அரசனை போன்றவன், ரொம்ப கௌரவமானவன். தீர்மானம் செய்ய வேண்டியவன் அரசன் தான். மற்றவங்கள்டெல்லாம் கேட்டு சொல்ல போகிறோம், வைக்க போகிறாங்களாம் உபச்சாரம் தான். உண்மை தலைவன் தான் முடிவு செய்யணும். அதான் அவனுக்கு தலைவன் பேர். பிரெயின் தான் டிசைட் பண்ணணும் எதையுமே. தோளுக்கு கீழே டிசிஷன் நடக்கும். அதெல்லாம் உபச்சார வார்த்தை. அமைச்சு அரசு ஏய்ப்பு நின்று 5 அவத்தைத்து 5 அவத்தைகளை கொடுத்துருக்கிறாரு. 5 அவத்தையில் கருவிகள் கூட 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 உனக்கு நிறைய நினைவுகள்லாம் இருக்குது. இப்போ 35 ஜாக்கிரத்தில் 35 கருவி இருக்குது. கனவுல 25 கருவி தான். உறக்கத்தில் 3 கருவி தான். பேருறக்கத்தில் 2 கருவி தான். உயிர் பழக்கத்தில் 1 கருவி. ஜாகிரதம், சொப்பனம், சொலுத்தி, துரியம், துரியாத்தீத்தம். புரியுதுங்களா? அதனால் இந்த ஆன்மா ஒரு அரசனை போன்றவன். நீ எப்பேற்பட்டவன்? உன்னுடைய இயல்பு என்ன தெரியுமா? நீ தான் முடிவு எடுக்கணும். இதை விரும்பணுமா வேண்டாமா? இது என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இது சரியா தவறா? நீ அவன்கிட்ட போய் கட்டி கொண்டு போய் நான் சரிதானா யோசனையெல்லாம் கேட்காத. இறைவன் திருவுருளை நினை, அவன் உனக்கு வழிகாட்டுவான். நல்லா யோசிச்சு பாரு. பல விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட ரொம்ப பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு நம்மளோட குறைஞ்ச அறிவாளிகிட்ட போய் விஷயங்களை கேட்டு அவர் சொல்லிட்டார்ல அது சரியாக இருக்கும்ல. அவர் என்னத்தை சொன்னார்? நம்ம விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டார். அந்த ஆள் நமக்கு தான் தெரியும். நீங்கள் நாம் என்ன துன்பப்படுறோம் அப்படிங்கிறது இந்த துன்பப்படுறவனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் கூட உங்களுக்கு மனித எண்ணத்தில் ஒன்று சொல்லட்டுமா? மனைவி படுகிற துன்பத்தினுடைய அடி ஆழம் கணவருக்கு தெரியாது. கணவர் படுகிற துன்பத்தினுடைய அடி ஆழம் மனைவிக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? ஏன்னா இவங்க கடவுள்கள் இல்லை. அங்கே கடவுளுக்கு தான் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எத்திரம் நின்றான் ஈசன் அவளும் நிற்பள். இங்கே அப்படி இல்லை. நம்ம நல்ல வேற. இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த கரணம் அவற்றின் மனைவி மனம் வேறு, மனைவி புத்தி வேறு, மனைவி அகங்காரம் வேறு, மனைவி சித்தம் வேறு. சைமல்டேனியஸில் கணவர் இல்லையா? நிச்சயமாக இருக்காது. இவர் தங்கச்சிக்கு ஏதோ கோளாறு வந்திருக்கும், அதை மனைவிட்டே சொல்ல மாட்டார். என் தங்கச்சிக்குள்ள கோளாறு என் மனைவிக்கு தெரிய வேண்டாம். தன்மானங்கிறது எல்லாத்தையும் இருக்காது. அந்த தன்மானம் ஆணவமலன்னு நினைக்காங்க, அது வேற. சமுதாயத்தில் சில சூழ்நிலைகள் இருக்குல்ல, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தால் நம்ம வாழணும். அதுக்கு சைவ சித்தாந்தம் என்ன பதில் சொல்லுதுங்கிறது தான் பாயிண்ட் இருக்கும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? இறை உணர்வோடு இருந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஆனோன்னு கூடிய வரையில் ரகசியங்களை குறையுங்கள். இவ்வளோதான். இப்போ 4ஆம் சூத்திரம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுல. இனி 5ஆம் சூத்திரம். 5ஆம் சூத்திரத்தில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்தறியா ஆங்கவை போல தாம்தம் உணர்வின் தமிழுள் காந்தங்கண்ட பசாசத்தவை. என்ன பண்ணுறாருன்னா, விளம்பிய உள்ளம்னு ஒரு வார்த்தை போடுறாருல, அது உள்ளம் என்ற சொல்லுக்கு அங்கே உயிர் என்று பொருள். உள்ளத்துக்கும் உயிருக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கிறதுனால இங்கே உள்ளம்னு போடுறாரு. விளம்பியன்னா முந்திய சூத்திரத்தில் சொன்ன அந்த உயிருக்கு அப்படின்னு பொருள். இப்போ சூத்திரத்தை சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறீங்களா? விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கு அவை போல தாம்தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே
பசாசம்னா இரும்புன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. பசாசம்னா இரும்புன்னு பொருள். விளம்பிய உள்ளத்து, விளம்பிய மேலே 4ஆம் சூத்திரத்தில் சொன்ன உள்ளத்து உயிர் நடத்து, மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்த, அந்த உயிர்களுக்கு மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 உயிர்களுக்கு தெரியும். உயிர்களுக்கு ஒவ்வொரு உயிருக்கும் தன்னுடைய மெய்வாய் கண்மூக்கு செவி தெரியும். அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 கருவிகள் இருக்கின்றனவே, அந்த கருவிகளுக்கு உயிரை தெரியுமா? இதுதான் கேள்வி. தெரியுமா? ஏன் தெரியாது? அவை சடம், அசத்து, இலது, அறியாது. 7ஆம் சூத்திரத்தில் சொல்ல போறார். அசத்து, அறிவிலது, அறியாது. ஆனால் அறிவுடை பொருளாகிய ஆன்மாக்கள் இறைவனை அறியாமல் இருக்கலாமோ? அப்படி அறியாமல் நீ இருந்தேன்னா நீ யார் தெரியுமா? நீயும் சடம்தான். எப்படி கொண்டு வர பாருங்க. உயிர் உண்டு, உயிர் இயல்பு, உயிர் எப்படி இருக்க வேண்டும். 3 சூத்திரத்தையும் ஏன் ஒரே வகுப்பில் போட்டோம், இதுதான் காரணம். இப்போ புரியுதுங்களா? உயிர் உண்டு, உயிரின் இயல்பு, உயிர் என்ன செய்யணும். இப்போ காந்தம் இருக்கு, இந்த காந்தமும் காந்தம் இரும்பை இழுக்கும். எப்போ இழுக்கும்? ஒரு செட்டன் டிஸ்டன்ஸுக்குள்ளே போனால் தான் இழுக்கும். அப்போ இரும்பாகி இந்த உயிர் காந்தமாகிய இறைவன் திருவுருள் கிட்ட நெருங்கினாத்தான் அந்த திருவுருள் மறைப்பாற்றல் நீக்கி அருளாற்றலை தரும். நம்ம எங்கே இருக்கோம்னா ரொம்ப தூரத்தில் இருக்கோம். ரொம்ப தூரத்தில் வந்து பகவானே பார்த்துக்கப்பா, எத்தனை தடவை சொல்லிட்டேன், கற்பகாம்பா உனக்கு காது இல்லையா, கண்ணு இல்லையா, அவள் என்ன செய்வா பாவம். கற்பகாம்பாள் எப்போ என் கிட்ட வாரே நான் செய்யறேன்னு சொல்கிறேன். பக்கத்தில் போய் கற்பகத்துக்கு காது கேட்கும். ஏன்னா அந்த பவுண்ட்ரிக்குள்ளே போயிட்டோம்னா அது காந்தம், நம்ம பசாசம் இரும்பு. போயிடணும். கோயிலுக்கு ஏன் போகிறோம்? அவனுடைய அந்த வைப்ரேஷன் பவுண்ட்ரி இருக்க, அந்த எல்லை, அந்த எல்லைக்குள்ளே போயிட்டோம்னா அப்போ அந்த எல்லையில் உள்ள அந்த பவர் வேலை செய்யும். நீங்கள் திருவிடை மருதூர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவிடை மருதூரில் பிரம்மகத்தின்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரம்மஹத்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஹத்தினா கொலைன்னு அர்த்தம், பெரும்பாவம்னு அர்த்தம். பிரம்மம்னா இதை விட பெரிய பாவம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய பாவத்தை செய்தவங்களும் திருவிடைமருதூர் மகாலிங்க சாமியை நீங்கள் வழிபட்டீங்கன்னா அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிடும்னு ஒரு மரபு இருக்குது. அது நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே நந்தி, பெரிய நந்தி இருக்குது திருவிடைமருதூரில். உள்ளே போனோன்னா பெரிய நந்தி இருக்குது. இந்த நந்தியை தாண்டி ஒரு 10-20 அடி எடுத்து வச்சோன்னா, கால் 8 எடுத்து வச்சோன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தா பிரம்மஹத்தி இருக்கும். அந்த பிரம்மஹத்தி வரைக்கும் நீங்கள் அந்த நினைப்போடு போனீங்கன்னா, அந்த பிரம்மஹத்தி தாண்டி உள்ள கோயிலுக்குள்ளே போனோடனே இந்த பக்கம் ஒரு டோர்வே, இந்த பக்கம் ஒரு டோர்வே, அங்கே மகாலிங்கத்துக்கு ஒரு டோர்வே, 3 டோர்களுக்கும் ஒரு ஜில்லு ஜில்லுன்னு ஒரு காற்று வரும். பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அனுபவிக்கணும் அதெல்லாம். யூ மஸ்ட் என்ஜாய் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் டிவைன் சர்க்கிள்ஸ். என்னத்தெல்லாமா அனுபவிக்கிறோமே, அடுத்த நிமிஷம் அது இல்லாமல் போயிடுது. அப்படியே ஒரு இது வரும் உள்ள. ஏன்னா அந்த பிரம்மகத்திக்கு வந்து அந்த மகாலிங்க பெருமானுடைய வைப்ரேட்டிங் பவர் இருக்குல்ல, அந்த பிரதிஷ்டை பண்ண வைப்ரேட்டிங் பவர், அந்த பவர் அங்கே வேலை செய்யலை. ஒரு பாண்டிய மன்னன் ஒடி வந்து பிரம்மகத்தி தோஷம் நீங்கணும்னு ஒடி வந்தோடனே அந்த பிரம்மகத்தி அதுக்கப்புறம் அந்த பிரம்மகத்தியால் போக முடியல. சிவபெருமானுடைய பவர் அவனை தடுத்துட்டு. யாரானாலும் சரி, ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள். ஏன்னா பணிவான வேண்டுகோள் நான் சொல்லி ஆகணும், ஏன்னா கட்டாயப்படுத்த முடியாது யாரையுமே. ஒரு தடவை தயவுசெய்து திருவிடைமருதூர் மகாலிங்க சாமி வந்து வழிபட்டு செல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பல தொல்லைகள், பல தீவினைகள், பல சங்கடங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் நீங்கும் நீங்கும். முக்காலும் சத்தியம். எதுக்கு நான் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு அணுக்கத்தில் நீங்கள் போய் அணுக வேண்டிய முறையில் நீங்கள் அணுகினீங்கன்னா இறைவனுடைய அருள் ஆட்சி நிச்சயமாக நன்மை செய்யும். நிச்சயமாக நன்மை செய்யும் உங்களுக்கு சொல்லத்தான் இருக்கும். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்து அறிந்து அறியா அங்கு அவை போல தாம்தம் உணர்வின் தமி அருள். தமி அருள் நம்ம எல்லோருக்கும் தலைவனாகிய சிவபெருமானுடைய அருள். தாம்தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்தவே. இறைவனுடைய அருளில் நெருங்கி நிற்கணும்.
நாம் எப்படி நிற்கணும்னா அங்கே போகிறோம், அந்த பிள்ளையாரை கண்டோன்னா வழக்கமாக எல்லோரும் செய்தது போல் இப்படி கூட்டு போடுவோம். இப்படிம்மா பிள்ளையாரப்பா பார்த்துக்கோ, அதான் ஒரு சுற்று. ரொம்ப அவசரம், இதோட பெரிய அவசரமான வேலை நிறையா இருக்கும். சுற்றிட்டு வந்துட்டு உடனே போய் அது இந்த நவக்கிரகத்தை சுற்றுறாங்களா, ஐயோ வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி அண்டு நான்சென்ஸ். நவக்கிரகத்தை நீங்கள் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தே ஆர் ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இன் தி கிங்டம் ஆஃப் லார்ட் சிவா. தே ஆர் ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அவங்க என்ன லாவில் இருக்கோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்கள பார்த்து ஒரு கும்பிடு போட்டால் போதும், அவங்களோட ஒன்றும் கேட்டு பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவன் தான் முடிவு பண்ணணும். நாளாய போகாமே நஞ்சினியும் கண்டனுக்கே நாளாய அன்பு செய்வோம் அறநாமம் கேளாய் மட நெஞ்சே நம் கிளைகளுக்கும் கேடுபடா திருமரளி கோளாய நீக்கும் அவன் கோழிலியம் பெருமான். அவன் தான் பண்ணணும், இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸு. அங்கே அது கிடையாது. எங்கள் சிவபெருமானுடைய கிங்கடத்தில் இது கிடையாது. சனீஸ்வரன் போவான், என்னப்பா இல்லை ஒரு இந்த வைத்தியநாதனுக்கு என்னவோ ஆயுள் விஷயமாக அப்படி டிஸ்கஸ் பண்ணணும் சாமி கூப்பிட்டீங்க, அதான் வந்தேன் அப்படி. ஆமாப்பா அவனு சித்தாந்தம் இப்போ வயசாகிட்டு இருந்தாலும் மெலிஞ்சு தான் இருக்கான், இருந்தாலும் சித்தாந்தம் நடத்திட்டு இருக்கான், கொஞ்ச நாளைக்கு நீட்டிக்கலான்னு பார்க்கேன். சாமி உத்தரவு என்ன பண்ணுறாளோ அது அவ்வளோதான். அவன் ஆயுள்காரங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாங் லைஃப் அவன்கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் கூட்டி இருக்கிறேன், இப்போதைக்கு ஒரு 10 years போட்டுக்கோ, அப்புறம் உடனே முடிச்சிடாத, வந்து அமெண்ட்மெண்ட் இருக்கும் வந்துட்டு போ. சேருமா நவகிரகத்தை வழிபட தேவை. நவகிரகத்து பக்கத்துலேயும் போக வேண்டாம். அந்த 9 கிரகங்கள் இருக்கும், அது பாட்டில் அது வேலையை பார்த்துட்டு அவங்க ஒரு செக்ரட்டரியேட் வச்சுருக்காங்க அங்கே. அதுபோல் நவகிரகங்கள்லாம் அப்படி ஒருத்த பார்க்காம கொள்ளாமல், ஏன்னா எல்லாருமே வெரி நேர்மையானவங்க. எல்லா கிரகங்களும் நேர்மையான கிரகங்கள், ஒருத்தரையும் ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு கும்பிடு போட்டுக்கணும். ஏன்னா நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அந்த பியூன்ட்ட ஒரு கும்பிடு போட்டு போனால் தான் உள்ள கலெக்டர் ஃப்ரீயாக இருந்தாலும் அவர் பிஸியாக இருந்தாலும் முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு உள்ளே அனுப்பட்டுமான்னு போய் கேட்பாங்க. நீங்கள் அவனுக்கு கும்பிடு போடலன்னு வைங்களேன், உள்ளே போய் கலெக்டர் ஃப்ரீயாக உட்காந்துட்டு அப்படி உட்காந்துட்டு இருப்பார். அப்போ கூட கலெக்டர் ரொம்ப பிஸியாக இருக்காருன்றான். அதான் காண்டங்கண்ட பசாசத்தை புரிஞ்சு வச்சுல. இப்போ சூத்திரம் 3 சூத்திரம் 3, 4, 5 சூத்திரம் தெளிவாயிட்டுல. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாயே குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமசிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளையமாகோ சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளையமாதோ சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளையமாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, அவர்க்கும் இறைவா போற்றி. மேள அடியேமை மேள அடியேமை உமக்கே ஆளாய் மேள அடியேமை உமக்கே